கல்வியாளர். அந்த நண்பர் பாடத்திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அவரோடு இணைந்து பாடத்திட்டத்தில் கப்பலோட்டிய தமிழன் என்று பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஒரு பாடம். அந்த பாடத்துடைய தலைப்பு மாப்போசியால் முதலே தலைப்பிடப்பட்டது. சிலைக்கு அவர்கள் அழைப்பதிலே போடப்பட்ட போது கூட பிரபலமாகவில்லை. அந்த பாட புத்தகத்தில் முதலில் கப்பலோட்டிய தமிழன் என்ற பாட புத்தகத்துக்கு தலைப்பிட்ட பிறகு, புத்தகத்தினுடைய ஒரு பாடத்திற்கு, வஉசியை பற்றியான பாடத்திற்கு தலைப்பிட்ட பிறகு அது எல்லோராலும் அது மனதார ஏற்கப்பட்டது, எல்லோருக்கும் அறிமுகமானது. அதற்கு பிறகுதான் 1944 மறுபடியும் அந்த புத்தகத்தை, கடைசி அந்த புத்தகத்தை எழுதுகிறார். அதுக்கு பெயர், அந்த புத்தகத்துக்கு இவர் தலைப்பிடுகிறார். புத்தகத்துக்கு தலைப்பிடுவது, இவரை புத்தகத்துக்கு தலைப்பிடுவது பின்னாடி. அதற்கு முன்னாடி இத்தனை இடங்களிலே கப்பலோட்டிய தமிழன் என்று எழுதி வந்தார். கடைசியிலே கப்பலோட்டிய தமிழன் என்ற அந்த புத்தகம், இவரது புத்தகம் வெளிவந்தது. இந்த வெளிவந்த கதை இருக்கிறதே, மாப்போசியின் கதை, தயவுசெய்து எனது போராட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் 1100 பக்கங்கள். எனது போராட்டம். முதலில் இந்த அருமையான அவையிலே இருக்கிற நாம் அனைவரும் அவரது வாழ்க்கை வரலாற்றை, ஆட்டோபயோகிராஃபி, தன் வாழ்க்கை வரலாற்றை தானே எழுதி முடித்த அந்த வாழ்க்கை வரலாறு அவரது வாழ்க்கை வரலாறு அல்ல, தமிழ்நாட்டின் வரலாறாக எழுதி முடித்திருக்கிற மாப்போசிக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஏன்னா அந்த 70 பக்க புத்தகத்தை முதல்ல கொண்டு வந்த போது அதற்கு முன்னுரை எழுதியவர் யார் தெரியுமா? நாமக்கல் கவிஞர். இந்த 70 பக்கம் புத்தகம், முன்னுரை எத்தனை பக்கம் தெரியுமா? 36 பக்கம். புத்தகம் 70 பக்கம், முன்னுரை 36 பக்கம். ஏன்னா வாராது போல் வந்த மாமணி. அந்த 70 பக்க புத்தகம் இல்லாவிட்டால் வ.உ. சிதம்பரம் பிள்ளை இன்று தமிழ்நாடு பூராவிலும் வலம் வருவாரா? மாப்போசியின் வரலாறு இப்போது மறைக்கப்பட்டிருப்பதாக அல்லது மறக்கப்பட்டு வருவதாக நாம் உணர்கிறோம். ஆனால் எத்தனை பேருடைய வரலாற்றை வெளிக்கொண்டு வந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாற்றை, வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய வரலாற்றை, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை வெளிக்கொண்டு வந்த மாமேதை தானே. கடைசியிலே அந்த புத்தகத்தை அச்சிடுவதற்கு அங்கும் சென்றார், இங்கும் சென்றார். எனக்கு கூட முதலே விடுதலை வேள்வியில் தமிழகம், நான் அந்த வரியை படிக்கிற போது எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது. விடுதலை வேள்வியில் தமிழகத்தை கொண்டு போய் கொடுத்தேன். இது என்ன தலையணை மாறி இருக்கிறது என்றார்கள் பதிப்பாளர்கள். அவர்கள் சொன்னது ஒன்றும் தவறில்லை. தயவுசெய்து பொதுமக்களே, வாசக பெருமக்களே, நாம் எந்தெந்த புத்தகங்களை தேடி வாசிக்க வேண்டும் என்பதை தமிழ் கூறும் நல்லுலகில் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பக்கத்து மாநிலமாக இருக்கிற கேரளத்தில் புத்தகங்கள் அச்சிடுகிற போது ஒரு புத்தகத்தை 5000 பிரதிகள் அச்சிடுகிறார்கள். ஆனால் இங்கு தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று சொன்ன மண் இந்த மண். தவறில்லை, நான் குறை சொல்லவில்லை. அப்படி சொன்ன தமிழரின் பெருமையை, தமிழின் பெருமையை, தமிழின் வரலாற்றை, அல்லது தமிழில் வந்திருக்கிற அறிவியல் புத்தகங்களை, எத்தனை புத்தகங்கள் பதிப்பாளர் அச்சிட வேண்டும்? குறைந்தபட்சம் 5000 புத்தகங்களாவது பிரதிகளாவது அச்சிட வேண்டும் அல்லவா? 1000 புத்தகம் 500 புத்தகம் என்றுதான் இப்போ அச்சிடுகிறார்கள். அவ்வாறு விடுதலை வேள்வியில் தமிழகம் என்று சொல்லக்கூடிய 1200 பக்கங்கள் 2 பாகங்கள் கொண்ட புத்தகத்தை நான் கொண்டு போய் பதிப்பாளரிடத்தில் கொடுத்த போது அவர்கள் சொன்னார்கள், இந்த புத்தகத்தை அச்சிட முடியாது என்று நண்பர்களாக இருந்தவர்களே சொன்னார்கள். கடைசியில் வேறு வழி இல்லை, நானே தான் அதை பதிப்பித்து அச்சிட்டேன் 17 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போது நான் சொல்கிறேன், மாப்போசி அவர்கள் அந்த 70 பக்க புத்தகத்தை என்ன செய்தார் தெரியுமா? அச்சிடுவது மட்டுமல்ல, இவர் அப்போது அச்சகத்தில் வேலை செய்யவில்லை, வேறொரு நண்பரின் அச்சகம் இருக்கிறது. அந்த அச்சகத்திற்கு போய் அந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழன் என்ற அந்த புத்தகத்தை, 70 பக்க புத்தகத்தை இவரேதான் முழுக்க அச்சு கோர்த்தார். யாரும் அச்சு கோர்க்கவில்லை, இவர்தான் அச்சு கோர்த்தார். இன்னும் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? எழுதி வைத்துக் கொண்டு அச்சு கோர்த்தார். இவர் எழுத்தியே வைத்து முதல் முறையாக இவர் எழுத்திய பக்கத்தில் வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக அச்சை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் முதல் முறையாக. அப்போது இவருக்கு திடீர் என்று தோன்றியதல்லவா சில வாக்கியங்கள், சில வாசகங்கள், சில கருத்துக்கள் தோன்றியது. என்ன செய்தார் தெரியுமா? அதை காகிதத்தில் எழுதாமலேயே ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து, பேனாவில் எழுத்து எழுதுகிறோமே அதே போல அச்சை எடுத்து ஒவ்வொன்றாக வைத்து வாக்கியத்தை உருவாக்கினார். ஒரு எழுத்து கூட யாராலும் ஒரு புத்தகம், அநேகமாக எனக்கு தெரிந்தவரை ஒரு புத்தகம் ஒரு எழுத்தாளன்
தானே அந்த காலத்தில் அச்சு கோத்தது என்பது மாப்போசி எழுதிய அவரால் அச்சு கோக்கப்பட்ட கப்பலோட்டிய தமிழன் என்ற புத்தகமாகத்தான் இருக்கு. ஏங்க அந்த கப்பலோட்டிய தமிழன் என்ற புத்தகத்தை, பழைய புத்தகத்தை 70 பக்க புத்தகத்தை 36 பக்கம் முன்னுரை எழுதியிருக்கிற அந்த முன்னுரையில் எழுதியிருக்காரு பாருங்க நம்ம நாமக்கல் கவிஞர். பாரதியின் புகழ் பரப்பியதில் முன்னணியிலே இருந்தவர் மாப்போசி என்பது மட்டுமல்ல, தமிழ் கூறும் நல்லூரில் இருக்கிற மிகச்சிறந்த தமிழ் கவிஞர்கள் பலரை நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் மாப்போசி. அதில் முதலிடத்தில் இருப்பவர், மாப்போசியால் வலுவாக அறிமுகப்படுத்தப்பட்டதில் முதலிடத்தில் இருப்பவர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரை நாடறிந்த கவிஞராக உருவாக்கியதில் பெரும் பங்கு மாப்போசிக்கு இருக்கிறது. எப்படி தெரியுமா? சென்னையில் அவர் காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக இருந்தார். பாரதி விழாவே ஒரு வாரம் நடத்துவார், வஉசி விழாவே ஒரு வாரம் நடத்துவார், காந்தியடிகள் விழாவே ஒரு வாரம் நடத்துவார். ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தி கொண்டே இருப்பார். ஆண்டு பூராவிலும் தலைவர்களுக்கு விழா எடுத்த அந்த மகத்தான சிந்தனையாளர் யார் என்று கேட்டால் மாப்போசி தான். அத்தனை தலைவர்களுக்கு விழா எடுத்தார். இந்த விழா எடுத்த தலைவர் அத்தனை பேருக்கும் நாமக்கல் கவிஞர் ஒரு கடிதம் போடுவார். நாமக்கல்லாரே, அடுத்த வாரம் காந்தி விழா இருக்கிறது, அடுத்த மாதம் காந்தியடிகள் விழா இருக்கிறது. போன தடவை ஒரு காந்தியடிகளுக்கு ஒரு கவிதை எழுதினீர்கள், நான் கேட்டு எழுதினீர்கள், போதாது இன்னொரு கவிதை அதை விட சிறப்பாக எழுதுங்கள். அடுத்த மாதம் நடக்கிற அந்த விழாவுக்கு அந்த கவிதை தேவை என்று ஒரு கடிதம் எழுதுவார். அந்த கடிதத்தை பார்த்து நாமக்கல் கவிஞர் கவிதை எழுதுவார். மாப்போசி எழுதிய அத்தனை கடிதங்களுக்கும் கவிதைகளாக எழுதி மாப்போசிக்கு அனுப்பிய பெருமை நாமக்கல் கவிஞரை சார். என்னங்க அது மட்டுமா செஞ்சாரு? இப்ப மாப்போசியை நாம ஏன் நினைச்சு பார்க்கிறோம்னா, அவர் மட்டுமே வளர வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. திறமையாளர்கள் எங்கிருந்தாலும் இனம் கண்டு அவர்களை வளர்க்க வேண்டும் என்று கருதினார். ஏன்னா ஒரு பெரிய அறிஞர், எனக்கு தெரிந்த ஒரு அறிஞர் எனக்கு ரொம்ப இன்னும் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இப்போ நம்ம புருஷோத்தமனை பார்த்தோம், சொற்சித்தர். எனக்கு சிங்கப்பூர் 4-5 முறை சென்றிருக்கிறேன். நாங்கள் சொற்பொழிவுகளுக்காக சென்றிருக்கிறேன். நாங்கள் சென்ற போதெல்லாம் அவரை சந்தித்திருக்கிறேன். சந்தித்தது மட்டுமல்ல, உறவாடி அவரோடு உணவு உண்டு அங்கேயே இருந்து மாப்போசியின் வரலாற்றையும் ஜீவாவின் வரலாற்றையும் இன்னும் பெரும் பெரும் தலைவர்கள் வரலாற்றை, அந்த காலத்தில் அவர்களோடு வாழ்ந்த வரலாற்றை எல்லாம் நான் அவரிடத்திலே வாய்மொழியாக கேட்டு தெரிந்திருக்கிறேன். ராமசாமி அவர்கள் உணர்ச்சிகரமாக உரை நிகழ்த்தினார்கள். இவரெல்லாம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள். நான் இந்த இடத்திலே சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், நாமக்கல் கவிஞருடைய கவிதை வந்த பிறகு அப்போது தினமணி, சுதேசமித்திரன் இதழ்கள் பிரசித்தம் பெற்றிருந்தன. அந்த இதழ்களுக்கு அந்த கவிதையை அனுப்பி இவர் வாங்கியது மாநாட்டுக்காக. ஆனால் நாமக்கல் கவிஞருடைய அத்தனை கவிதைகளையும் சென்னையில் தினமணியில் சுதேசமித்திரன் வரவைத்த பெருமை மாப்போசியை சாரும். அப்ப நாமக்கல் கவிஞர் கவிதைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறது, தொகுப்பு இருக்கிறது. நீங்கள் அந்த தொகுப்பில் காந்தியடிகளை பற்றிய கவிதைகள், பாரதியை பற்றிய கவிதைகள், வஉசியை பற்றிய கவிதைகள் என்ற பெரும் தலைவர்களை பற்றியான கவிதைகளை எடுத்து தனியாக தொகுத்தீர்கள் என்றால் அந்த கவிதைகளில் 95% கவிதைகள் மாப்போசி விண்ணப்பம் போட்டு கேட்டு அவர் கடிதத்திற்கு மாப்போசிக்காக எழுதப்பட்ட கவிதைகள். அப்ப நாமக்கல் கவிஞருக்கு இப்ப பெருமை சேர்க்கிறது அல்லவா? அப்போ மாப்போசி அதே மாதிரி தான் ஒரு பெரிய அருமையான கவிதை இருக்கிறது. நாமக்கல் கவிஞருடைய கவிதைகளை மிகச்சிறந்த கவிதை. அந்த கவிதையை ராஜாஜி அவர்கள் ஒரு கடிதம் போட்டார்கள். 1930ஆம் ஆண்டு சத்தியாகிரக, உப்பு சத்தியாகிரகத்திற்காக இங்கிருந்து வேதாரண்யம் செல்ல என்பதற்காக. கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற கவிதை இருக்கிறது அல்லவா? அது ராஜாஜி கடிதம் எழுதி, நாங்கள் தொலைதூரம் நடந்து செல்ல வேண்டும், 100 பேர் தேசபக்தர்கள் செல்கிறோம், நடந்து செல்கிற போது அப்படியே வழிநடை சிந்தாக இருக்க வேண்டும், கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொல்லுவதை சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும் என்பதற்காக ராஜாஜி கடிதம் எழுதி, அதற்காக எழுதப்பட்டதுதான் கத்தியின்றி ரத்தமின்றி என்று உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல்லாரின் கவிதை. நான் ஏன் இந்த இடத்துல நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், தயவு செய்து நாமக்கல் கவிஞருடைய கவிதையை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். ஆனால் கத்தியின்றி ரத்தமின்றி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை. அவர் இந்திய சுதந்திரத்தை பற்றி அவர் சொல்லவில்லை. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு இதுதான் என்று நாமக்கல்லார் சொல்லவில்லை. அப்போதைக்கு வரலாற்று தேவையை பூர்த்தி செய்வதற்காக காந்தியடிகளின் நிழலிலே இருந்து அதை எழுதினார். நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புவது, மாப்போசி அவர்கள்
அத்தகைய நாமக்கல் கவிஞரை போல இன்னும் ஏராளமான கவிஞர்களை, சிந்தனையாளர்களை, சொற்பொழிவாளர்களை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு அறிஞர் இவர்களைப் போல் ஒரு பேரறிஞர், பாரதியல் அறிஞர் சென்னையில் இருக்கிறார். தமிழரசு கழகத்தில் இருந்தவர், இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவர்தான் பாரதியல் அறிஞர் பேசுமணி. பேசுமணி அவர்கள் மாப்போசியின் சீடர். பாரதி புகழ் பரப்பிய மாப்போசி என்ற அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் பேசுமணி. பாரதி புகழ் பரப்பிய மாப்போசி. தயவுசெய்து அந்த புத்தகத்தை வாசித்து பாருங்கள். பாரதி புகழ் பரப்பிய மாப்போசி. அதை வாசித்து முடித்து விட்டால் ஜீவாதான் உங்களுக்கு கண் முன்னாலே வந்து நிற்பார். ஜீவா, எனக்கு மாப்போசி படிக்கிற போது ஜீவா நிற்கிறார், ஜீவாவை படிக்கிற போது மாப்போசி நிற்கிறார். அந்த ரெண்டு பேரும் தமிழ்நாட்டின் இரட்டையர்களாக நான் கருதுகிறேன். ஜீவாவும் மாப்போசியும் தமிழகத்தின் இரட்டை குழல் துப்பாக்கிகள். அதாங்க அவருடைய வாழ்க்கையை போராட்டது. எனது போராட்டம்னு வாழ்க்கை வரலாற்று நூலில் வச்சிருக்காருன்னா எனது போராட்டம். ஏன்னா எனது போராட்டம்னா எங்கேயும் யுத்தத்துக்கு போனார்னு நினைக்க வேண்டாம். அவரே எழுதியிருக்காரு. சின்ன வயசில் குழந்தையா இருந்தபோது தறி ஓட்டிகிட்டு இருப்போம். தறி, அந்த தறி ஓட்டுகிற போது சித்தர் பாடல் சொல்லிக் கொடுத்தார்கள். என் தாய் சொல்லிக் கொடுத்த சித்தர் பாடல். இந்த கை நெசவு ஓட்டி கொண்டிருக்கிற போதே அந்த சித்திர பாடலை சத்தம் போட்டு வாசிப்போம். சத்தம் போட்டு நான் பேசுவேன், சத்தம் போட்டு சொல்லுவேன், சத்தம் போட்டு பாடுவேன். ஆனால் வீட்டில் வந்து உட்கார்ந்து பார்க்கிற போது சாப்பாடு இருக்காது, சாப்பிடுவதற்கு வழி இல்லை. எத்தனை நாள் நாங்கள் குடும்பத்தோடு பட்டினி கிடந்திருக்கிறோம். பட்டினி கிடந்தது மட்டுமல்ல, நாங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து பட்டினி கிடக்கிறோமே, 2 வேளை 3 வேளை பட்டினி கிடக்கிறோமே, இந்த நிலை நமக்கு ஏற்பட்டு விட்டதே என்று கருதி குடும்பத்தோடு தேம்பி தேம்பி கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறோம். ஆகவே அவன் பிறப்ப தொடக்கமே வறுமைக்கு எதிராக போராட்டம். எனது போராட்டம் என்றால் தமிழுக்கான போராட்டம் மட்டுமல்ல, வறுமைக்கு எதிரான போராட்டத்திலே தொடங்கி வாழ்க்கை பூராம் 90 ஆண்டுகள் வாழ்கிற வரை போராட்டமாக வாழ்ந்த ஒரு மாமனிதர். அவர் சோசியலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த பொது உடைமை கருத்தை கொண்டாடிய மனிதர் மாப்போசி. முதல்ல அந்த கருத்தை பதிவு செய்ய வேண்டும். எந்த இடத்திலும் பொது உடைமை கருத்தை விட்டுக் கொடுக்காமல் சோசியலிசம் என்ற கருத்தை அடிநாதமாக வலியுறுத்தியவர் மாப்போசி. அப்பா, அதை நான் வாசிக்கிற போது பேரானந்தமாக இருக்கும். எதையும் அறிவியல் பூர்வம் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார். இலக்கியம் என்றால் என்ன, எனது இலக்கிய கொள்கை என்ன என்று அவரே ஒரு கேள்வி எழுப்பி சொல்லி இருக்கிறார். பழைய இலக்கியங்கள் மற்ற இலக்கியங்கள் அறிவியல் பார்வையோடு முற்போக்காக இருக்க வேண்டும். எந்த கவிதையும், எந்த கதையும், எந்த காப்பியமும் மனிதனை பண்படுத்துகிறதோ, மனிதனுக்கு பயன்படுகிறதோ, மனித வாழ்க்கையை மேம்படுத்துகிறதோ அதுதான் இலக்கியம். அவ்வாறு மனிதனை பண்படுத்தாமல் வெறும் கற்பனையை சொல்வது, வெறும் ரசனைக்கான மட்டுமே சொல்வது, அதிலும் கீழ்மட்ட ரசனையை சொல்வது, கேவலமான ரசனையை சொல்வது இலக்கியம் என்று சொல்லுகிறார்களே, அதையெல்லாம் குப்பை தொட்டியிலே தூக்கி எறியுங்கள் என்றார் மாப்போசி. இதே வார்த்தையை நான் கூட திரும்பி திரும்பி வாசித்தேன். என்ன இப்படி எழுதியிருக்கிறார், இவ்வளவு சாந்த சுரூபியாக இருக்கிற மனிதர் இந்த இலக்கியங்களை எல்லாம், இது இலக்கியமே அல்ல, குப்பை தொட்டியில் தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்கிறார். இலக்கியம் என்றால் மனிதனை பண்படுத்த வேண்டும், அதுதான் இலக்கியம். ஆகவே கலைக்காக அல்ல, கலை மக்களுக்காக என்ற உலகம் தழுவி அந்த மரும் வாசகத்துக்கு சொந்தக்காரராக இருந்த மிகச்சிறந்த கலைஞர், மிகச்சிறந்த இலக்கியவாதி, மிகச்சிறந்த பேராசான், மிகச்சிறந்த போராளி, மிகச்சிறந்த விடுதலை போராட்ட வீரன், சிறை இலக்கியத்தை படைத்தவர், சிறையிலே சென்ற பிறகு சிலப்பதிகாரம் படித்தவர், சிலப்பதிகாரத்திலிருந்து தமிழரசு கழகத்தை உருவாக்கினேன் என்கிறார். சிறையில் சிலப்பதிகாரம் படித்தேன், வெளியில் வந்து தமிழரசு கழகத்தை உருவாக்கினேன். இந்த சிலப்பதிகாரத்துக்கும் தமிழரசு கழகத்திற்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று. மக்களை முன்னிறுத்திய இலக்கியம் வேண்டும் என்பதற்காக நீதிக்கு போராடுகிற அந்த போராட்ட குணத்தை மக்களிடத்தில் உருவாக்குகிற அந்த சிலப்பதிகாரத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தேன் என்று சொல்கிறாரே சிலம்பு செல்வர். அந்த சிலம்பு செல்வருடைய இந்த பிறந்த நாள் விழாவில் அடுத்த தலைமுறை, இளைய தலைமுறை, பிஞ்சுகளாக இருக்கிற குருத்துகளாக இருக்கிற அந்த குழந்தைகள், அந்த பள்ளிக்கூட மாணவர்கள், அவர்கள் நெஞ்சில் மாப்போசியை ஆழமாக விதைக்க வேண்டும். அடுத்த தலைமுறை நெஞ்சில் விதைக்க வேண்டும். நீங்கள் தமிழுக்காக விதைக்க வேண்டும், சமூகத்துக்காக விதைக்க வேண்டும், நாட்டுக்காக விதைக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட இந்த சாதாரண விஷயம் ஒன்று இருக்கிறதே, தன்னம்பிக்கை என்று இப்போது எல்லா இடங்களிலும் பேசுகிறார்களே, தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை என்று. இந்த
வளர்கிற குருத்துகளாக இருக்கிற அந்த மாணவ செல்வங்களுக்கு தன்னம்பிக்கை உருவாக வேண்டுமென்றால், தன்னம்பிக்கை நெஞ்சில் ஊற்றெடுக்க வேண்டுமென்றால், வஉசியின் வரலாற்றை வரிதவறாமல் வாசித்தால் அந்த மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை தானாக வரும். தமிழ் வரும் என்பது வேறு, தன்னம்பிக்கை வரும். ஆகவே வஉசியின் வரலாற்றை, ஏனென்றால் 3ஆம் வகுப்பு படித்து உலக பெரும் பேராசிரியர் ஒருவராக உயர்ந்து தமிழையும் அரசியலையும் இலக்கியத்தையும் அரசியலும் இரண்டர கலந்து இரண்டும் மக்களுக்காகத்தான் என்று சொன்னது மட்டுமல்ல, செயல் வடிவப்படுத்தி அதை ஒரு இயக்கமாக்கி அந்த இயக்கத்தை வெற்றிகரமான இயக்கமாக உருவெடுத்த அந்த மா மனிதனின் பிறந்த நாள் விழாவில் நாம் அனைவரும் சபதமேற்போம். தமிழில் பேசுவோம், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்போதும் தமிழ் என்று சொன்ன அந்த வாசகத்தோடு இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பேசுவதற்கான வாய்ப்பளித்த பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, குறிப்பாக 9 மணிக்கு மேலும் பொறுமை காத்திருந்த உங்களுக்கு நான் நன்றியை, சிறப்பு நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்துவதற்கு அனைத்து உதவிகளையும் செய்தோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல நான் இங்கு நிற்கிறேன். இந்த நிகழ்ச்சி குறித்த ஏற்பாடுகளை தொடங்கிய காலத்திலிருந்து மிக சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இங்கே இந்த நிகழ்ச்சியினை வந்து சிறப்பித்த சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி அவர்களுக்கும், சட்டப்பேரவை துணைத் தலைவர் VP சிவக்கொழுந்து ஐயா